நான் தான் முதல் கேள்விப்பேன். ஆமா, நீ ஜெபம் பண்ணியா? நீ எப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஓ, நீ பைபிள் வாசித்தியா? உனக்கு எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நேரம் இல்லை. நீ எங்க பைபிள் வாசிப்பா? போ வேண்டாம் முதல் நிற்பேன். வாங்க தூதரே. அடுத்தது யாருப்பா? வாங்க. ஐயா, நான் தான் உபவாசம். என் பேர் எப்படி ஐயா, நான் தான் உபவாசம். என் பேர் நல்லா இருக்கேன். என் பேர் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க தூதரே. சொல்றீங்க இல்லையா அப்படின்னா இயேசுக்காக உபவாசம் இருந்து இருந்து ஜபம் பண்ணி பண்ணி உடம்பே துரும்பா இழைச்சிட்டா பாருங்க பாருங்க பாருங்க. அப்படியா? உன் பேரு இல்லையேப்பா. கிளம்பு கிளம்பு. தூதரே, என்ன தூதரே இப்படி சொல்றீங்க? என் பேர் இல்லாமையா? பார்த்து சொல்லுங்க தூதரே. நீங்க உபவாசம் இருந்தீங்க, ஆனா உண்மையா இல்லை. மனுஷருக்கென்று உபவாசம் இருந்து வெட்டியா ஜெபம் பண்ணீங்க. அதனால நீங்க போக முடியாது. போனா எங்க தூதரே போட்டோம்? எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருச்சுலே. உன் உபவாசத்தை பார்த்து நீ செலக்ட் ஆயிருவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வா வா, உன் உபவாசத்தை வந்து எங்க மீட்டிங்ல காட்டு. வா வாங்க வாங்க. உன் பேரா? உன் பேர் இல்லையேப்பா. எப்படி தூதரே இருக்கும்? என் பேர் பிரபுங்க. நான் ஊருக்கு நிறைய தான தர்மம் செய்வேன். அதனால என்ன தர்ம பிரபு தர்ம பிரபு. தர்ம பிரபு பிரபுவும் இல்ல, தர்ம பிரபுவும் இல்ல. ஐயோ தூதரே, நல்லா பைபிள்ல கொர்நேலியு செய்த தான தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருந்துச்சுல்ல, அது போல ஆமா பிரபு, உன் தான தர்மம் நினப்புல வந்துச்சு. ஆனா நீ அதுக்கு வாங்கின லஞ்சம் தான்ப்பா பெரிய நினப்பு வந்துச்சு. அதனால உன் பேர் இல்ல. நீ நல்லது மட்டும் பண்ணா பத்தாது. இதுல வேற ஆண்டவருக்கே தசம பாகம் வேற. நல்லது மட்டும் பத்தாது தம்பி தர்ம பிரபு. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அதனால உன் தான தர்மம்லாம் செல்லாது. தர்ம பிரபு வாங்க வாங்க, கடைசி வரையும் நீங்க தர்மம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா மனம் திரும்ப விட்டுருவேனா? ஐயோ தூதரே, பயமா இருக்கு. இல்ல பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓ, பெர்ஃபார்மன்ஸா? தூதரே, நீங்க நில்லுங்க. இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா, உங்க பேர் என்ன? சொத்துறோம். என் பேரு ஜபமணி. நான் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் அந்நிய பஸ்ல நல்லா பேசுவேன். தூதரே, சிலதான் அந்நிய பாசை. சண்டைன்னு வந்துட்டா வேற 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 பாசை. தம்பி ஜபமணி, சபித்தல் துதித்தல் ஒரே வாயில இருக்கக்கூடாது. நீங்க உங்க நாவை காக்க மறந்துட்டீங்க. அதனால நீங்க போக முடியாது. ஐயோ, என் பேர் இல்லையா? சரி, என் கூட ஜபத்துக்கு வருவானே, என் கூட போட்டியா வந்து அந்நிய பச பேசுவானே, அந்த பேரு பையன் பேரு இருக்கான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவன் பேரும் இல்ல, உன் பேரும் இல்ல. அப்பாடி, அப்பதான் சந்தோஷமா அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல. உன் பெர்ஃபார்மன்ஸை வந்து இங்கே யாருப்பா? சீக்கிரம் வாங்க. என் பேரு ஜெருஷான். நான் தினமும் இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், அம்மா அப்பாவுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன், சண்டே கிளாஸ் தவறாம போயிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இயேசுப்பாவை பற்றி சொல்லுவேன் தூதரே. ஓ, இந்த சின்ன வயசுலயே ஏசப்பாக்காக பிரியமா வாழ்றீங்களே, உங்க பேர் இருக்குமா? நன்றி தூதரே. ஐயோ, ஒரு டிக்கெட் போயிடுச்சு. பேர் இருக்கே, எப்படி மிஸ் ஆனாங்கன்னு தெரியல. எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இங்கதானே பரலோகத்துக்கு போக செலக்ட் பண்றீங்க? ஆமாம்மா, உன் பேர் என்ன? என் பேரு ஜெஸ்ஸி. என்னோட மாம் அண்ட் டாட் நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. நாங்க பேசிக்கலி ஒரு மினிஸ்ட்ரி ஃபேமிலி. ஸோ என்னோட பேர் கண்டிப்பா இருக்கும். சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. உன் பேர் இல்லையம்மா? என்னது, என் பேர் இல்லையா? எங்க மாம் அண்ட் டாட் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க ஊழியம்னாலே வேற லெவலா பண்ணுவாங்க.
லெவல் என் பேரை போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேயே வரும். எனக்கு எத்தனை ஃபாலோயர்ஸ் தெரியுமா? 80K ஃபாலோயர்ஸ். அதில் எத்தனை 0 இருக்குன்னு தெரியுமா? ரீல்ஸுக்கு லைக்கும் ஷேரும் அல்லும். போதும் போதும் நிப்பாட்டுமா. நீ எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கன்றது விஷயம் கிடையாது, எத்தனை பேரை இயேசுவை ஃபாலோ பண்ண வச்சிருக்கன்றதான் விஷயம். அப்படி எதுவும் நீ செய்யலமா, அதனால உன் பேர் இல்லம்மா. ஓ ஷிட், இப்படி ஆயிடுச்சு. அம்மா ஜெசி, ரொம்ப யோசிக்காத. நீ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை கண்டினியூ பண்ணு. நான் உனக்கு ஷோவா ஒரு ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்றேன். சும்மா லைக்கும் ஷேரும் அல்லும். ஆமா, அடுத்தது வாங்கப்பா, டைம் ஆகுது. ஐயா, என் பேர் ஜான். என் பேர் இருக்குன்னு பாட்டு சொல்லுங்க. இருக்கு ஜான், நீங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழ்ந்துருக்கீங்களா, சொல்லுங்க. சர்ச்சுக்கு போகிறதும் ஜெபம் பண்ணுறதும் பைபிள் படிக்கிறதும் மட்டும் இல்லை, பரிசுத்த வார்த்தையை பிறருக்கு சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நடந்து கொண்டு இருக்கிறேன். பாத்தீங்களா தூதரே, கர்த்தருக்கென்று உண்மையும் சாட்சியுமா இருந்த ஜான் அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவர் பேர் இங்க இருக்கு. நன்றி ஐயா. ஐயோ இவனும் போயிட்டானே, என்ன பண்றது? இனிமேல் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் கவனமா வாட்ச் பண்ணணும். நாம் பிறருக்கு சத்தியத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். நாம் பழைய மனுஷனை களைத்து போட்டு இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலான தேவனுக்குரிய காரியங்களை நாடுவோம். கிறிஸ்துவனாக அல்ல, கிறிஸ்துவை போல வாழ்வோம். பிறர் வாழ சாட்சியாயிருப்போம். நன்றி.